ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தஞ்சி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுல, பேசாமல் கூலிங்காக ஒரு பாயாசத்தை போட்டுடலாமா? அதுக்கு ஒரு பேனில் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு ஏன் கொதிக்க விடுறோன்னா, அப்போ தான் ஏடை சேர்ந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போது பாதாம் மிக்ஸ் சேர்த்துட்டு அதை லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் மிக்ஸ் நல்லா பாலில் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். யாருக்கெல்லாம் கண்டென்ஸ்டு மில்கை வெறுமே சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரோஸ்டட் சேமியா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ்டட் சேமியா இல்லைன்னா சேமியாவை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ரோஸ்டட் சேமியா சேர்த்து பாயாசம் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சேமியா நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அது கூட முந்திரி பாதாம் நான் ஊற வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சேமியா பாதாம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த வெயிலுக்கு இதமாக நல்லா கோல்டாக சர்வ் பண்ணேன். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த லைக்கை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.